அஸ்மத் குருப்யோ நமஹ. பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதி. ஆச்சரியமான அருளி செய்த பாசுரங்கள் அனுபவம் தொடர்கிறது. 78 பாசுரங்கள் நேற்று வரை அனுபவித்தோம். இன்றைக்கி 79லேருந்து யதாசக்தி அனுபவிக்கலாம். கொண்டான எல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார், மண் தா என இறந்து மாவலியை ஒன் தாரை நீர் அங்கை தோய நிமிர்ந்திலையே நீள் விஷும்பில் ஆரங்கை தோய அடுத்து. நீள் விஷும்பிலார் அப்படின்னா பரந்த வானில் உள்ள தேவர்கள். ஸோ கொண்டானையல்லால் கொடுத்தானை யார் பழிப்பார், மண் தா என இறந்து மாவலியை ஒன் தாரை நீர் அங்கை தோய நிமிர்ந்திலையே நீள் விஷம்பிலார் அங்கை தோய அடுத்து. தன்னை அண்டினவர்களை, அதாவது தேவர்களை, தேவேந்திரனை தன்னை அழிய மாறியும், அதாவது சர்வேஸ்வரனாக இருக்கும் தன்மை அழிய ஒரு யாச்சகம் போய் வாமனனாக வந்து அப்படி அவதரித்ததை இந்திரன் விஷயத்தில் அறிவோம் என்று இந்த பாசுரத்தில் அனுபவம். உன்னுடையதான மூவுலக ஆட்சியை இந்திரனுக்கு கொடுத்தாய், அதை மகாபலி கவர்ந்து கொண்டான். இருந்தாலும் இந்த மூவுலகங்களையும் மீட்க மண் கொண்டு யாச்சகம் புரிந்து உன்னையே பழிப்பர். போய் இவ்வளோ பெரிய சர்வேஸ்வரன் முன்னாடி மண் வேணும்னு போய் கேட்டானாமே யாச்சகம். உன்னை பழிப்பர். கொடுத்தவன் உதாரன் என்று போற்றுவர் மகாபலியை. மகாபலியிடம் கொண்ட நீர் தாரை உனது அழகிய கையில் சேரும்போது நீ திருவிக்கிரம அவதாரம் எடுத்து வானில் விரைந்து வளர்ந்தாய். அங்குள்ள தேவர்களின் தோள்களிலே உனது அழகிய கை அணைந்தது. வானவர் தங்களது கைகளால் உன்னை வணங்க என்றும் இதை அனுபவிக்கலாம். வானவர்கள் தங்கள் கைகளால் உன் திருவடியை வணங்க என்றும். கொண்டான எல்லால் கொடுத்தாரை யாழ் பறிப்பார், மண் தா என இறந்து மாவலியை ஒன் தாரை நீர் அங்கை தோய நிமிர்ந்திலையே நீள் விஷும்பிலார் அங்கை தோய அடுத்து. அடுத்த கடும் பகைஞர் காற்றேன் என்றோடி படுத்த பெரும்பாழி சூழ்ந்த விடத்தரவை வல்லாளன் கை கொடுத்த மாமேனி மாயவனுக்கு அல்லாது மாவரோ ஆள், அல்லாதும் ஆவரோ ஆள். அதாவது அடுத்த கடும் பகைஞர்க்கு ஆற்றேன் என்றோடி படுத்த பெரும்பாழி சூழ்ந்த விடத்தரவை வல்லாளன் கை கொடுத்த மாமேனி மாயவனுக்கு அல்லாதும் ஆவரோ ஆள். மகாபலியிடம் பூமி மீட்டது மட்டுமல்லாமல் அவன் வேற என்ன பண்ணானா, சுமுகன் என்ற பாம்பை, இயல்பாக பகையுடைய கருடன், அதாவது இயல்பாகவே பகையுடைய கருடன் சுமுகன் என்ற பாம்பை விழுங்குவதற்காக பின்தொடர கருடன் அந்த பாம்பு பெருமானுடைய படுக்கையை பற்றி அவன் திருவடியை பற்றி காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டது. அந்த சுமுகன் இயல்பாகவே பகையுடைய கருடனிருந்து பிழைக்க வழியில்லை என்ற அந்த பாம்பு ஒரு கைமுதல் இல்லாமல் ஆக்கிஞ்சன்யத்துடன் பெருமானுடைய பெரிய படுக்கையை பற்றி கொண்டது. அதை கருடன் கையில் ஒப்படைத்தான் பெருமான். நீ இதை பார்த்துக்கோ, நீ தான் இதுக்கு ரட்சகம் பண்ணணும் என்று அசைன் பண்ணிட்டான். இவ்வாறு சிறந்த திருமேனி உடையவனாய் ஆச்சரிய செயல்களை செய்யும் பெருமானை அல்லாமல் வேறு யாவர்க்காவது நாம் அடிமை ஏற்பரோ என்று தெரிவிக்கிறார் சாமி. விடத்தரவு விடமுடைய சுமுகன் என்ற பாம்பு, பல்லாளன் வலிமையுடைய கருடன், அடுத்த கடும் பகைஞர்க்கு ஆற்றேன் என்றோடி படுத்த பெரும்பாழி சூழ்ந்த விடத்த அரவை வல்லாளன் கை கொடுத்த மாமேனி மாயவனுக்கு அல்லாதும் ஆவரோ ஆள் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. ஆழமர் வென்றி அடுகளத்துள் அஞ்ஞான்று வாழமர் வேண்டி வரை நட்டு நீள் அரவை சுற்றி கடைந்தான் பெயரன்றே தொல் நரகை பற்றி கடத்தும் படை. தங்களது நலத்தையே கருதி தேவர்கள்லாம் அவர்கள் நன்னா இருக்கணும், அவர்களுடைய பொசிஷன் சஸ்டெயின் ஆகணும், அவருடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பெருமானை பற்றுகிறார்கள் தங்களது நலனையே கருதி. அப்படிப்பட்ட தேவர்களையும்
இவன் காப்பாற்றினான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்த காலத்தில், வீரர்கள் மண்டிய போர்க்களத்தில் தேவர்களுக்கு வெற்றியே கருதி பெருமான் பார்க்கடலில் மந்தரமலையை நட்டு வாசுகியை நானாகச் சுற்றி கடைந்தான். பழமையான நகரங்களை கடக்க அவனது திருநாமமே நாம் பற்றும் போர்க்கருவி. ஆலமர் வென்றி அடுக்களத்து போர் வீரர் மண்டி வெற்றியை கோரும் போர்க்களத்தில் வாளமர் வேண்டி தேவர்களுக்கு மதிப்பை கொடுக்க வேண்டி, அதாவது தோலாத போர் விரும்பி படை போர்க்கருவி. இப்படி தங்களது நலத்தையே கருதி பெருமானை பற்றுகிறார்களோ இல்லை பற்ற மாட்டார்களோ அந்த தேவர்களையும் இவன் காப்பாற்றினான். ஆலமர் வென்றி அடுகளத்துள் அஞ்ஞான்று வாளமர் வேண்டி வரை நட்டு நீள் அரவை சுற்றி கடைந்தான் பெயரன்றே தொல் நரகை பற்றி கடத்தும் படை. இப்படி அவனது திருநாமமே நாம் போற்றும் போர்க்கருவி, அதாவது உபாயம். தன்யோஸ்மி. அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம்.